ஹாய், வெல்கம் டு பிங்க் பேர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஒரு 5 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து 2 வீடியோவில் 2 5 மார்க் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3rd கொஷின். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3rd லெவல் லெசன், அதாவது ஜாக் ஃபினே எழுதினதில் சார்லின்றவர் தான் ப்ரோட்டகனிஸ்ட், மெயின் கேரக்டர். அவர் என்ன பண்ணுவார்னா 3rd லெவல் போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து அந்த 3rd லெவலில் சர்ச் பண்ணுவார். ஓகேங்களா? 3rd லெவலுன்றது இந்த லெசனில் ஒரு இமேஜினரி லெவல். அந்த இமேஜினரி லெவலை வந்து அவர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பார். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரீடாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சாம், சைக்கியாட்ரிஸ்ட், அவரோட லெட்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து லெசனில் இருக்கும். ஸோ இனிஷியலாக சார்லியோட ஒய்ஃபுக்கு வந்து அதாவது அவங்க பேர் வந்து லூயிஸா. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து இல்லாத ஒரு இமேஜினரி லெவலை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு டைரி என்ட்ரியில் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வந்து அதை எழுதி வைப்பாங்க? அதுதான் கொஷினு. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து சஜஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட டைரி என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஐ காட் மேரிட் டு சார்லி a few years before. அப்புறம் வந்து ஐ நோ வெரி வெல் him as an intelligent person and he is having an imaginative mind. அப்போ ரீசெண்டாக வந்து he is having that obsession, அதாவது வந்து 3rd லெவலில் அவர் வந்து சர்ச் பண்ணுறாரு. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து உங்களோட ஃபாதரோ இல்லை உங்களோட பிரதரோ ஒரு ஃபாதர் பிரதர் எடுத்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமிட்டட் டுவர்ட்ஸ் அ ஃபேமிலி. இப்போ வந்து அவங்க ஏர்ன் பண்ணணும், அவங்க ஃபேமிலியை வந்து லீட் பண்ணணும், ஃபேமிலியில் இருக்கவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க ரியல் லைஃப்பை வந்து வாழ மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இமேஜினரி வேர்ல்டோட க்யூரியாசிட்டியிலே தான் வந்து எல்லா ஒரு ஆக்ஷனுமே அவங்களோடது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க பிஹேவ் பண்ணும்போது ஃபேமிலியில் இருக்கவங்க 90% வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒர்க் பிளேஸ்லேயும் அவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஹவு லாங் தே வில் கண்டினியூ இன் த சேம் ஒர்க், அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போது ஒரு ஒரீடு ஒய்ஃபாக லூயிஸா வந்து என்ன மாதிரி வந்து டைரியில் எழுதி வைக்கிறாங்க இங்கே நடக்கிறத, அந்த மொமெண்ட் நடக்கிறத. அதில் வந்து நம்ம டைரி என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாலிட்டியை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். வித் ஹோப் வந்து வி வில் பி ரைட்டிங், அதாவது இதுக்கப்புறம் இது வந்து சேஞ்ச் ஆயிரும்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனோட சேர்த்து தான் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இப்போது இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷினில் கொடுத்த சஜஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆச்சு. சார்லியோட அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், ஒரு இமேஜினேட்டிவ் மைண்ட் இருக்கிறவர். இப்போ ரீசண்டாக அவர் வந்து இந்த மாதிரி வந்து சப்ரஸ்டாக இருக்கிறாரு. என்னென்னா he is searching for a 3rd லெவல். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மைண்ட் செட் இருக்கும். ஒன்று வந்து கரெக்டுன்னு சொல்கிறதா இருக்கும், ஒன்று வந்து தப்புன்னு சொல்கிறதா இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் லூயிஸாவும் இப்போ இருக்கிறாங்க. கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தேடுறது வந்து இவருக்கு நல்லதா, இல்லை வந்து இது வந்து அவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க போதா, இந்த மாதிரி இவர் லைஃப் லாங் இருந்துருவாரா. ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து டெஃபினட்டாக நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போது இவங்க வந்து இதை 2 விதமாக வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்டை அவர் தேடுறத வச்சு அவர் எவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்கிறாரு, அவர் கோலை ரீச் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ லைஃப் வந்து என்ன மாதிரியான கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை பொறுமையோட கையாளுற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது, க்யூரியாசிட்டி இருக்குது, இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் அவருக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அவரோட ஒய்ஃபாக என்னை பெருமைப்படுத்த வைக்கிது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே சமயம் அவர் வந்து தேடுறது வந்து ஒரு இமேஜினரி லெவல், அது வந்து ஈஸியாக கிடைக்கல. அப்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியாலிட்டிலேருந்து வெளில போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவரோட டைமு, அவரோட மணி எல்லாத்தையுமே இவர் இந்த மாதிரி வந்து அந்த பிளேஸை தேடுறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் டெஃபினட்டாக இது வந்து அவங்களோட ஃபேமிலி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரியும் வந்து யோசிக்கிறாங்க. இப்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவரோட ஸ்ட்ரெஸ்ஸு, அவரோட ப்ரெஷரு.
அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அதே டைம் வந்து இவர் இந்த மாதிரி வந்து ஸ்டபர்னாக இருக்கிறது எந்த விதத்துலேயும் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து அவர் ஆப்சன்ட் மைண்டடாக ஒர்க்கில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாக ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபைனலி வந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த க்யூரியாசிட்டி வந்து இனிஷியலாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பினேன். இப்போ வந்து அது ஸ்லோவாக வந்து பிரச்சனை கொடுக்கறதா வந்து மாறிட்டுருக்குது. கண்டிப்பாக வந்து அவர் இதை விட்டு வெளியில் வரணும், இல்லைனா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம அந்த லெசனில் இருக்கிற கேரக்டராக இமேஜின் பண்ணி அதே மாதிரி ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் வந்து அதோட கான்சிக்வன்சஸ் அதையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளமை எல்லா சைடு இருந்தும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆன்சர் எழுதுனா நல்லாயிருக்கும், நம்மளும் ஈஸியாக செக்யூர் பண்ண முடியும். ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.